இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தரம் 2 கணிதம் இதில் எது தொடர்பாக பார்க்க போகிறோம் பார்ப்போமா? கேத்திர கணித தள வடிவங்களை இனங்காண்போம். கேத்திர கணித தள வடிவங்களை இனங்காண்போம். உங்களுக்கு தெரியும் கேத்திர கணித தள வடிவங்கள் என்றால் என்ன என்று. சதுரம், முக்கோணி, வட்டம், செவ்வகம் இவற்றை நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். இன்று நாம் இவற்றை சற்று வித்தியாசமாக கற்கப் போகின்றோம். எவ்வாறு கற்கப் போகின்றோம் என்று பார்ப்போமா? தாளலயத்தினூடாக வடிவங்களை இனம் காண்போம். அங்கே வருவது யாரு? அங்கே வருவது யாரு? கண்டுபிடி பார்ப்போம், கண்டுபிடி பார்ப்போம். அங்கே வருவது யாரு? அங்கே வருவது யாரு? கண்டுபிடி பார்ப்போம், கண்டுபிடி பார்ப்போம். எப்படி நானும் சொல்வது? எப்படி நானும் சொல்வது? எனக்கு 4 பக்கங்கள் உண்டு, 4 பக்கங்கள் உண்டு. எனக்கு 4 பக்கங்கள் உண்டு, 4 பக்கங்கள் உண்டு. அப்படியா? அப்படியா? 4 பக்கங்களும் சமனானவை. 4 பக்கங்களும் சமனானவை. உங்கள் பெயர் சதுரம் தானே? உங்கள் பெயர் சதுரம் தானே? ஆமாம், 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 ஆமாம். சதுரம், சதுரம். எனது பெயர் சதுரம். எனது பெயர் சதுரம். எனது 4 பக்கங்களும் சமனானவை. எனது 4 பக்கங்களும் சமனானவை. பிள்ளைகளே, இப்பொழுது சதுரத்தை எவ்வாறு தாளலயத்தினூடாக பாடி கண்டுபிடித்தோம் என்று பார்த்தீர்களா? ஆமாம், வாருங்கள் அடுத்த தள வடிவம் என்னவென்று பார்ப்போம். இன்னும் ஒருவர் வருகிறார், இன்னும் ஒருவர் வருகிறார். கண்டுபிடி பார்ப்போம், கண்டுபிடி பார்ப்போம். எப்படி நானும் சொல்வது? எப்படி நானும் சொல்வது? எனக்கு 4 பக்கங்கள் உண்டு, 4 பக்கங்கள் உண்டு. எனக்கு 4 பக்கங்கள் உண்டு, 4 பக்கங்கள் உண்டு. நீங்களும் சதுரமா? நீங்களும் சதுரமா? இல்லை, 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 இல்லை. எனது 2 எதிர் பக்கங்களும் சமனானவை. எனது 2 எதிர் பக்கங்கள் சமனானவை. அப்படியா? அப்படியா? நீங்கள் செவ்வகம் தானே? நீங்கள் செவ்வகம் தானே? மிக்க நன்று, மிக்க நன்று, மிக்க நன்று, மிக்க நன்று. செவ்வகம், செவ்வகம். எனது பெயர் செவ்வகம். எனது பெயர் செவ்வகம். எனக்கு 4 பக்கங்கள் உண்டு, 4 பக்கங்கள் உண்டு. எனது 2 எதிர் பக்கங்களும் சமனானவை. எனது 2 எதிர் பக்கங்களும் சமனானவை. நானும் தான் செவ்வகம். நானும் தான் செவ்வகம். ஆமாம் பிள்ளைகளே, முதலில் நாம் சதுரத்தை இனங்கண்டோம், அடுத்தது செவ்வகத்தை இனங்கண்டோம். அடுத்ததாக எந்த வடிவத்தை பார்க்க போகிறோம்? நானும் இங்கே இருக்கிறேன், நானும் இங்கே இருக்கிறேன். யாரது அங்கே? யாரது அங்கே? எனக்கு 3 பக்கங்கள் உண்டு, 3 பக்கங்கள் உண்டு. யாரது அங்கே? யாரது அங்கே? எனக்கு 3 பக்கங்கள் உண்டு, 3 பக்கங்கள் உண்டு. ஓஹோ, ஓஹோ. முக்கோணி தானே? முக்கோணி தானே? ஓஹோ, முக்கோணி தானே? முக்கோணி தானே? பாராட்டுக்கள், பாராட்டுக்கள், பாராட்டுக்கள்,
பாராட்டுக்கள். எனது பெயர் முக்கோணி. எனது பெயர் முக்கோணி. எனக்கு 3 பக்கங்கள் உண்டு. 3 பக்கங்கள் உண்டு. எனக்கு 3 பக்கங்கள் உண்டு. 3 பக்கங்கள் உண்டு. எனது பெயர் முக்கோணி. எனது பெயர் முக்கோணி. பிள்ளைகளே, இந்த 3 தள வடிவங்களை நாம் இன்று தாளலயத்தினூடாக கற்றுக்கொண்டோம். முதலாவதாக சதுரம், செவ்வகம், முக்கோணி. இவற்றில் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் எவ்வாறு இனங்கண்டு கொண்டீர்கள்? ஆமாம், அந்த தாளலயத்தினூடாக அதன் பண்புகள் கூறப்படுகிறது அல்லவா? ஆமாம், அந்த பண்புகளை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் அது எந்த வகையான தள வடிவம் என்று இலகுவாக கண்டு கொள்ள ஒரு புதிய முயற்சியாக இந்த தாளலயத்தினூடாக உங்களுக்கு இன்று நான் கேத்திர கணித தள வடிவங்களை கொண்டு வந்தேன். அங்கே வருவது யாரு? அங்கே வருவது யாரு? கண்டுபிடி பார்ப்போம், கண்டுபிடி பார்ப்போம். எப்படி நானும் சொல்வது? எப்படி நானும் சொல்வது? எனக்கு 4 பக்கங்கள் உண்டு. 4 பக்கங்கள் உண்டு. எனக்கு 4 பக்கங்கள் உண்டு. 4 பக்கங்கள் உண்டு. அப்படியா? அப்படியா? 4 பக்கங்களும் சமனானவை. 4 பக்கங்களும் சமனானவை. உங்கள் பெயர் சதுரம் தானே? உங்கள் பெயர் சதுரம் தானே? ஆமாம், 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 ஆமாம். சதுரம், சதுரம். எனது பெயர் சதுரம். எனது பெயர் சதுரம். எனக்கு 4 பக்கங்கள் உண்டு. 4 பக்கங்கள் உண்டு. 4 பக்கங்களும் சமனானவை. 4 பக்கங்களும் சமனானவை. இன்னும் ஒருவர் வருகிறார். இன்னும் ஒருவர் வருகிறார். கண்டுபிடி பார்ப்போம், கண்டுபிடி பார்ப்போம். எப்படி நானும் சொல்வது? எப்படி நானும் சொல்வது? எனக்கு 4 பக்கங்கள் உண்டு. 4 பக்கங்கள் உண்டு. நீங்களும் சதுரமா? நீங்களும் சதுரமா? இல்லை, இல்லை. எனது 2 எதிர் பக்கங்களும் சமனானவை. 2 எதிர் பக்கங்களும் சமனானவை. அப்படியா? அப்படியா? நீங்கள் செவ்வகம் தானே? நீங்கள் செவ்வகம் தானே? மிக்க நன்று, மிக்க நன்று. செவ்வகம், செவ்வகம். எனது பெயர் செவ்வகம். எனது பெயர் செவ்வகம். எனக்கு 4 பக்கங்கள் உண்டு. 4 பக்கங்கள் உண்டு. 4 பக்கங்கள் உண்டு. 4 பக்கங்கள் உண்டு. 2 எதிர் பக்கங்களும் சமனானவை. 2 எதிர் பக்கங்களும் சமனானவை. நானும் இங்கே இருக்கிறேன். நானும் இங்கே இருக்கிறேன். யாரது அங்கே? யாரது அங்கே? எனக்கு 3 பக்கங்கள் உண்டு. 3 பக்கங்கள் உண்டு. ஓஹோ, முக்கோணி தானே? ஓஹோ, முக்கோணி தானே? பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். முக்கோணி, 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 முக்கோணி. எனது பெயர் முக்கோணி. எனது பெயர் முக்கோணி. எனக்கு 3 பக்கங்கள் உண்டு. 3 பக்கங்கள் உண்டு. 3 பக்கங்கள் உண்டு. 3 பக்கங்கள் உண்டு. ஆம் பிள்ளைகளே, நாம் மீண்டும் ஒரு முறை தாளலயத்தினூடாக தள வடிவங்களின் பண்புகளை அறிந்து கொண்டோம் அல்லவா? மேலும் உங்களுக்கு இதில் பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்யலாம்? இவ்வாறான தள வடிவங்களை நீங்களே வரைந்து பார்க்கலாம். வீட்டில் வரைந்து நிறக்காகிதங்களினூடாக ஒட்டி உங்களது ஞாபக சக்தியை மேலும் வளர்த்து கொள்ளலாம். பிள்ளைகளே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு
புதியதொரு அனுபவத்தை தந்திருக்கும் என்ற மகிழ்ச்சியில் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.